மார்னிங் கைஸ், உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிஎம் டிராஃபிக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் 3000 மீட்ரு ரன்னிங்கில். நாளைக்கு அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் நீங்கள் நாளைக்கு ஓடாதீங்க, உங்களால் காம்படிஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சிஎம் டிராஃபியில் 3000 மீட்ரு அதிகபட்சம் எவ்வளோ ரன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நான் பார்த்துட்டேன். எனக்கு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் என்னோடய முன்னேற்றன்றது இங்கே ஓடிக்கிட்டு இருக்கப்போ நான் 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 12 minutes 37 seconds முடிச்சிருக்கேன். அப்படின்னா அங்கே ஒரு 11 minutes முடிக்கணுங்கிறத என்னோடய டார்கெட்டு. அங்கே போய் வின் பண்ணணும், நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் தோற்றுருவேன்னு தெரிஞ்சும் கலந்துக்கிறது ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த துறையில் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கலந்துக்காத வரைக்குமே நம்ம யார், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தெரியாமலே போயிடும் கைஸ். அதனால் நீங்கள் எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும், நான் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலை, ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு தகுந்த ஒரு இடத்துல போய் நம்மளை யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தவளை கிணத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் அந்த கிணறு தான் கடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேசம் எவ்வளோ பெருசு, ஒரு கடலுங்கிறது எவ்வளோ பெருசுன்னு அந்த தவளைக்கு தெரியாமலே போயிடும். அதை கொண்டு போய் நம்ம ஒரு கடலுக்குள்ளே விட்டால் தான் அதோட ஆழம் என்ன நீளம் என்னன்னு தெரியும். அது மாதிரி தான் கைஸ், நாளைக்கு நான் போய் கலந்துக்க போகிறேன். கலந்துக்கிட்டு அதில் என்ன ரிசல்ட் எடுத்துன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நான் இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. உண்மையை உறக்கச் சொல்வோம்.